நம்ம குளத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி தானமா இறக்கிறாங்க, அதுக்குள்ள மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்ட போய் பார்த்தா தண்ணியே இல்லை. வயல்ல வந்து எல்லாத்தையும் இறச்சி விட்டுட்டாங்க நைட்டோட நைட்டா. கிட்ட போய் பாத்தீங்கன்னா வெறும் சேராதான் இருந்து, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் இருந்து. அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து உறிஞ்சி மேல ஏத்திட்டாங்க வயலுக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த குளத்துல நிறைய மீன் இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே போல நிறைய மீன் இருந்தது. நான் அதை கடைசியா சொல்றேன். எப்படி நான் எக்ஸ்பெக்டேஷனோட சொல்றேன்னா, வந்து மழை பெஞ்சதுல இருந்து இது வரைக்கும் யாருமே குளத்துல வந்து தண்ணி சொட்டி மீன் பிடிக்கல. அதனாலதான் நான் ஒரு கான்பிடன்ஸ் சொல்றேன் நிறைய மீன் இருக்குன்னு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பனையேரி மீன் தான் ஒரு சின்ன தொட்டி போல வெட்டி விட்டுருக்காங்க. அந்த மீனை வந்து அப்படி மண்ணை தோண்டி 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 இருக்க உடச்சு விழுந்துனே இருக்கு. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வலை இழுத்தாந்ததுல ஒரு சின்ன மீனை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன மீனை வந்து துளி 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 தண்ணி கிட்ட போயிட்டு இருந்தேன். அதை மட்டும் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன மீன் நிறைய இருந்ததுனால வந்து அதை சும்மா கருவலை காய வைக்கிற மாதிரி காய வச்சிருந்தாங்க. சரி பெரிய மீன் எங்க இருக்குதான்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த பெரிய மீன் வந்து பாரலூர்ல போட்டு வச்சிருந்தாங்க. என்னால எட்டி பிடிக்கவே முடியல, அவ்வளவு பெரிய மீன் வச்சிருந்தாங்க. சரி வீட்டுக்கு ஒரு 4 மீனை வாங்கிட்டு நாங்க வந்து வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி கிளம்பி. நீங்களும்